வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்லேயே கிழங்கா மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீட்லேயே ஈஸியாக வீட்டில் இருக்கிற கத்தியை வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் இங்கே பார்த்திங்கன்னா முதல்ல மீனோட செதிலெல்லாம் எடுத்துடுறேங்க. அதாவது இந்த வால் பகுதியிலேருந்து தலைப்பகுதிக்கு வர்ற மாதிரி நம்ம எடுத்தோன்னா ஈஸியாக அந்த செதில்கள் எல்லாம் எடுத்துடலாங்க. இதே நீங்கள் தலைப்பகுதியிலேருந்து வால் பகுதிக்கு வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ரிவர்ஸில் எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக வந்துடும். பார்த்திங்கன்னா நல்லா வாலை டைட்டாக பிடிச்சிக்கணும். ஏன் ஈரப்பதமாக இருக்கிறதுனால நமக்கு கை வலிக்கு வந்துடும், அதனால நான் சொன்னது. அதே மாதிரி கத்தி பார்த்திங்கன்னா நமக்கு பிளேடு மாதிரி இருக்கிற கத்தி தாங்க நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இல்லாத மாதிரி கத்தியை தான் நம்ம எடுத்திருக்கோம். பார்த்திங்கனாலே தெரியும், நம்ம கை வச்சு தேய்க்கும் போது நம்ம கைக்கு ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி மொன்னையாக இருக்கிற மாதிரி கத்தியை தான் நம்ம எடுத்திருக்கோம். நீங்கள் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி கத்தியை எடுக்க வேணாங்க. ரொம்ப நாள் யூஸ் பண்ண கத்தியெல்லாம் மொன்னையாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கத்தியெல்லாம் இது போல் யூஸ் பண்ண எடுத்துக்கலாம். இது போல் வளைவாக இருக்கிற கத்தி பார்த்திங்கன்னா நமக்கு செதில் எடுக்க யூஸ் ஆகாது, நமக்கு கட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். அதே போல் இது மாதிரி கத்தியும் பார்த்திங்கன்னா நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது போல் மொன்னையாக இருக்கிற கத்தி வந்து செதில் எழுக்கு மட்டும்தாங்க நமக்கு யூஸ் ஆகும். இப்போ நல்லா சுற்றியும் நல்லா செதிலெல்லாம் நீக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக செதிலெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ முதல்ல நம்ம மீன் மேலே இருக்க இந்த செதிலெல்லாம் நல்லா கழுவி எடுத்துடலாங்க. ஏன் ஃபஸ்ட்டே கழுவிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம சமைக்கும் போது இந்த செதில் ஏதாவது எண்ணெயில் பட்டுச்சுன்னா தெரிக்கும், ஓவராக தெரிக்கும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். மீன் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா எனக்கு 3 கிலோவே 200 ரூபாய்க்கு தாங்க கிடச்சிது. அதனால் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்ததாக இந்த வால் பகுதி பார்த்திங்கன்னா நான் கிச்சன் சிசரை வச்சு தான் கட் பண்ணுறேன். நமக்கு கட் பண்ணுற அண்ணா கிட்ட பார்த்திங்கன்னா கத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற கத்தியை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதனால் அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்காது. இது போல் அந்த துடுப்பு செதிலெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க, சுற்றிலும் இருக்கிறதெல்லாம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் மீன் வந்து விலை மலிவாக கிடச்சதுனால ரொம்ப கூட்டமாக இருந்தது. அதனால் க்ளீன் பண்ணுற இடத்துல க்யூ ஜாஸ்தியாக இருந்ததுனால நம்ம வீட்லேயே க்ளீன் பண்ணிக்கலான்னு நான் இப்போ இந்த வயிற்று பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் சில்லு மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கத்தியை வச்சு அதை கட் பண்ணி எடுத்துடுறோம். பார்த்திங்கன்னா இந்த மீனில் வந்து செனை முட்டை இருக்குது, அதாவது மீன் முட்டை வச்சுருக்கு வயிற்றுக்குள்ளே. இப்போ நான் கத்தி போட்டு கட் பண்ண தான் பார்த்தேன். பார்த்திங்கன்னா அந்த மீன் முட்டை டேமேஜ் ஆகிடும், அதனால வந்து நான் இப்போ சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த வயிறு எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு கத்திரிக்கோலை விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முட்டையை வந்து நம்ம டேமேஜ் பண்ணாமல் எடுத்துக்கலாங்க. நிறைய பேர் வந்து இந்த மீன் முட்டையை சாப்பிட்றதில்ல, யூஸ் பண்ணுறதில்ல, தூக்கி போட்டுடுறாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மீன் முட்டை ரொம்பவே பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா முட்டை போட்டு கூட நம்ம பொரியல் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம மிளகா பொடி உப்பு போட்டு கூட சும்மா அப்படியே டோஸ்டாட்டை கூட பண்ணி எடுக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் வாங்கின எல்லா மீன்லேயுமே மீன் முட்டை வச்சுருந்தது, அதனால் நான் இது எல்லாத்தையும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன் முட்டை பொரியல் தான் செய்ய போகிறேன். எடுத்து வச்சிடுறேன். இப்போது இந்த மேலே இருக்க இந்த வயிற்று பகுதியும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அந்த குடல் பகுதியெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் நம்ம.
தலையை கட் பண்ணி எடுத்துடலாங்க. நீங்கள் தலையை வந்து குழம்பு வைக்கிறதா இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு இது தேவைப்படலை, நிறைய மீன் வாங்கியிருக்கேன், அதனால் நான் இந்த தலையை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுறேன். இப்போது இந்த வயிற்று பகுதியில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பிளட்டெல்லாம் கிளாட் ஆகிருக்கு. இப்போ அதை வந்து ஒரு கத்தியை வச்சு லைட்டாக சுரண்டி விட்டுட்டு அப்புறம் நம்ம தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணோன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. பார்த்திங்கன்னா இந்த கிழங்கா மீன் சில்லிக்காக தாங்க வாங்கினேன். அதனால் சில்லி போடுற சைஸுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த கத்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இருக்கும், அதனால் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். அதுவும் இல்லாமல் மீனோட முட்கள் எல்லாம் அந்த எலும்புலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் நான் அழுத்தி ப்ரெஷர் கொடுத்து தான் கட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நான் சொன்னது போல் அந்த கட் பண்ணுற அண்ணா கிட்டே கொடுக்குறதா இருந்தால் அவங்க கத்தி ரொம்ப பெருசாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஷார்ப்பாகவும் இருக்கும், அவங்க ஈஸியாக கட் பண்ணிடுவாங்க. இப்போது இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே நம்ம குழம்பு வைக்கிறதா இருந்தால் 2-3 கட் பண்ணால் போதும். ஆனால் நான் இன்றைக்கி சில்லிக்காகங்கிறனால நான் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த அளவுக்கு கட் பண்ணால் தான் எனக்கு நல்லாயிருக்கும், அதனால் நான் ஒரு 1 இன்ச் அளவு 1.5 இன்ச் அளவுக்கு பார்த்து கட் பண்ணிக்கிறேன். இதே நம்ம நீல வாக்கில் கட் பண்ணோம் அப்படின்னா ஃபிஷ் ஃபிங்கர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பார்த்திங்கன்னா முள் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் மேலால் கொஞ்சமாக கத்தியில் கட் பண்ணிவிட்டு அந்த எலும்புகள் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்கோலில் கட் பண்ணிக்கிறேன் நான். அது ஈரப்பதமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கை வேற வலிக்கிக்கிட்டே இருக்குங்க. அதனால தான் நான் சொன்னது பார்த்து ஜாக்கிரதையாக கட் பண்ணிக்கணும்னு. கத்திரிக்கோலில் கட் பண்ணும்போது நமக்கு அந்த அளவுக்கு பயப்பட தேவையில்லை. அந்த கத்தி ஹேண்டில் பண்ணுறப்போ மட்டும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக கட் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. பார்த்திங்கன்னா சூப்பராக நான் ஃபிஷ் சில்லிக்காக கிழங்கா மீன் சில்லி போடுறதுக்காக கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம செய்த இந்த கிழங்கா மீன் சில்லிக்கு கட் பண்ண இந்த க்ளீனிங் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.